ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலை சுவாசம். இன்றைக்கி ராஜ்மா பருப்பு, கிட்னி பீன் சொல்லக்கூடிய ராஜ்மா பருப்பு வச்சு தான் சூப்பர்வான ஒரு கிரேவி ரெசிபி பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இது சப்பாத்தி, ஃப்ரை ரைஸ், கீ ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். சூப்பர்வாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ராஜ்மா ஒரு கப் எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாட்டர் ஊற்றி ஒரு 4 to 5 hours வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது நம்ம நல்லா வாட்டர் ஊற்றிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வாட்டரில் நல்லா ஊறி வந்துடுச்சு. அதோட கலர்ஸ் எல்லாமே வாட்டரில் வந்து இறங்கியிருக்கு. இந்த வாட்டரை வந்து நம்ம கீழே ஊற்றாமல் நம்ம வேக வைக்கும்போது இதையும் சேர்த்தே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்சுருந்த ராஜ்மா பருப்பை வாட்டரோடு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக பருப்பு வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம பருப்பு வேகிற தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு அளவுக்கு மட்டும் பட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விசில் வச்சு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துடட்டும். இந்த டைமில் நம்ம கீ ரைஸ் ரெடி பண்ணலாம். வேற ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கீ ஆட் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. புதினா ஆட் பண்ணிவிட்டு சீரகம் நல்லா பொரிஞ்சு வரவும் 2 பச்சை மிளகாய் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நச்சிப்பூ, அது கூடவே முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இது கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சமாக கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீ ரைஸ்க்கு வந்து கீ அதிகமாக இருக்கும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து கீ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கீயில் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க ஸ்பைசஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரட்டும். அந்த அளவுக்கு நல்லாவே வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இப்போ நம்ம இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இது வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ண போகிறேன். பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வாட்டர் எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ இந்த ரைஸை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே கலந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து 1 கப் அளவுக்கு ரைஸ். நம்ம இதுக்கு வாட்டர் அளவு வந்து 1க்கு 1.5, 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒரு கப் அளவுக்கு 1.5 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஃபைனலாக இதில் வந்து ஒரு அரை லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். சாதம் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வரும். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அரை லெமன் மட்டும் இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக கிடைக்கும். லெமன் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். சூப்பர்வான கீ ரைஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், ஆஃப்டர் 3 விசில்ஸ் சூப்பர்வான கீ ரைஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ராஜ்மா பருப்பு பாருங்கள், 5 விசில் வச்சு எடுத்தோம். நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்து வந்திருக்கணும். இப்போ நம்ம இந்த கரண்டியில் இருக்கிற பயிரை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். பயிர் வந்து தனியாக இருக்குது, வாட்டர் வந்து தனியாக இருக்கட்டும். ஆல்ரெடி நம்ம இப்போ கரண்டியில் எடுத்துருந்தோம்ல, அதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 பீஸ் அளவுக்கு மட்டும் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ராஜ்மா கிரேவி வந்து பட்டர் ஆட் பண்ணி பண்ணும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சீரகம் நல்லா பட்டரில் பொரிஞ்சு வரட்டும். நெக்ஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு
கறி லீவ்ஸ் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சீரகமும் கறி லீவ்ஸும் நல்லாவே பொரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு துண்டை அளவுக்கு வந்து பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா 2 ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸில் இருந்ததுன்னா ஒரு வெங்காயம் சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் இது கூட நல்லாவே ஆட் பண்ணி வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகி வரவும் இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அதை மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த தக்காளி பேஸ்ட்டையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லாவே வதங்கி வரட்டும். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ராஜ்மா கிரேவிக்கு தேவையான அளவு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால கரம் மசாலா வந்து அதிகமாக ஆட் பண்ணணும் தேவையில்லை. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே கிளறி கொடுத்துக்கோங்க. சில்லி பவுடரும் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த ராஜ்மா பயிரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மசாலாஸோட நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த ராஜ்மா கிரேவி வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். கீ ரைஸ்க்கும் சூப்பர்வான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ராஜ்மா வேக வச்சுருந்த வாட்டரும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம தனியாக ஒரு கரண்டி அளவு பருப்பு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா கலந்து கொடுத்துட்டு சால்ட் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது பட்டர் ஆட் பண்ணி பண்ணும்போது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லாவே வெந்து வரட்டும். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் பாருங்கள், ராஜ்மா கிரேவி சும்மா கமகமன் வாசத்தோட சூப்பர்வாக ரெடி ஆகிடுச்சு. இது கூட ஃபைனலாக கார்னிஷ்காக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. டேஸ்டியான ராஜ்மா கிரேவி ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.